இந்த ப்ளூ மூன் ஹோட்டல் இருக்குல்ல, அங்கே ஆம்பளையும் பொம்பளையும் தண்ணி போட்டுக்கிட்டு ஆட்டம் சும்மா வெளுத்து கட்டுறாங்க. ஆமாம், யார் கூட யார் வந்ததுன்னு தெரியாமையே ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. பேசாம மாசி என்ன பேரை சொல்லிடலாமா? வேணாம் குட்டி, அவன் நம்ம மேலே நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காரு. நாமளே நம்ம மரியாதையை கெடுத்துக்க வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அண்ணி வராங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நம்மளை விட்டுருவாங்க. Yes, sir. ஆமாம் சார். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நான் ஃபோன் பண்ணுறேன் சார். அண்ணி, மேடம், இவங்கள தான் கிளப்பில் தெரியும். கமிஷனர் ஃபோன் பண்ணி சொன்னார். அவங்களோட பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுங்கள். அவங்கள இங்கே வர சொல்லி அவங்களெல்லாம் வார்ன் பண்ணி அனுப்பணும். அடுத்த தடவை இந்த மாதிரி நடந்துச்சுன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி உள்ளே போயிடும். வர சொல்லுங்கள் அவங்க. ஓகே மேடம். உள்ளே போங்க. பேர் என்னம்மா? ரம்யா மேடம். படிச்சுட்டு இருக்கீங்களா, வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? MBA செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் மேடம். ஆமாம், இப்படி லேட் நைட்டில் தண்ணி அடிச்சுட்டு கிளப்பில் கும்மாலம் அடிச்சிட்டு இருக்கீங்களே, வீட்டில் என்ன சொல்லிட்டு வருவீங்க? குரூப் ஸ்டடீஸ்ன்னு சொல்லிட்டு வரோம் மேடம். உங்கள் பேர் என்ன? என் பேர் சுதாகர் மேடம். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாஃப்ட்வேர். சாப்பிட்றீங்களா? சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறேன். நீங்கள் என்ன வீட்டில் சொல்லிட்டு வருவீங்க? குரூப் ஸ்டடின்னு சொல்லிட்டு வரேன். சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு குரூப் ஸ்டடி. இவங்களோட பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிக்கிங்க. அவங்கள இங்கே வர சொல்லுங்கள். நீங்கள் 2 பேரும் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் குரூப் ஸ்டடின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. போங்க. எதுக்கு முக்காடு போட்டுருக்கீங்க? வெக்கமா இருக்கா? அதெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு அந்த கிளப்ல எல்லாம் டான்ஸ் ஆடும்போது வெக்கமா இல்லை? இப்போ வந்துருச்சு வெக்கம். பேரண்ட்ஸ் இங்கே வராமல் உன்னை நான் டெஃபினட்டாக விட மாட்டேன். பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் போய் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுங்க போங்க. நல்ல பாய் ஃப்ரெண்ட். சாரி அண்ணி. வீட்டில் கேட்டா என்ன சொல்லுவேன்? ஐயோ ப்ளீஸ் அண்ணி, சாரி. எனக்கு சாரி சொல்லிட்டேன். வீட்டில் அண்ணாவும் அப்பாவும் கேட்டா என்ன சொல்லுவேன்? அண்ணி ப்ளீஸ் அண்ணி, நீங்க வீட்டில் சொல்லிடாதீங்க. இனிமே ப்ராமிஸ் இந்த மாதிரி நடக்காது. நாங்க போயிடுறோம் அண்ணி. இன்ஸ்பெக்டர் பாஸ்கர். எஸ் மேடம். ஓகே மேடம். பேரண்ட்ஸ் வராம யாரையும் இங்கேருந்து அனுப்பாதீங்க.
அவங்க கிட்ட இருந்து இந்த மாதிரி நடக்காதுன்னு எழுதி வாங்கிட்டு அப்புறம் அனுப்புங்க. ஓகே மேடம். அண்ணி எங்களுக்குமா? எல்லாருக்கும் தான். என்ன அண்ணி இந்த நேரத்துல அப்பா இப்படி இங்க எல்லாம் வருவாரு? அண்ணனை வர சொல்லு. அண்ணி அண்ணன் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், இப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் வந்து எனக்காக அப்பாலஜி லெட்டர் கொடுக்கறது அவருக்கு அசிங்கம் இல்லையா அண்ணி? உன்னால தானே இங்க வராரு, அது உனக்கு அசிங்கமா தோணலையா? போய் டீட்டெயில்ஸ் கொடு. போய் டீட்டெயில்ஸ் கொடுங்க. இதுக்கு தான் மாற்றி என்ன பேர் சொல்லுங்க. என்னது? போங்க. ஹலோ வாங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நீலி கண்ணீர் வடிக்கிறியா? இப்ப இவ என்ன பெருசா தப்பு பண்ணிட்டான்னு எல்லாரும் இவளை கரிச்சு கொட்டிட்டு இருக்கீங்க. இன்னும் என்ன பண்ணணும்? தியாகின்னு நான் சம்பாதிச்ச பேர் எல்லாத்தையும் கெடுத்து குடிச்சவர் ஆகிட்டா. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கிறான். நான் என்ன கொலை பண்ணிட்டா போனேன், இல்ல கொலை அடிச்சிட்டு போனேன்? அது வேற பண்ணணுமா? என்னப்பா அது? ஃப்ரெண்டு கூட ஹோட்டலுக்கு போயிருக்கா, அவ்வளவுதானே? நான் மட்டுமா போனேன்? அங்க என்ன மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. நான் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணல, நான் அவர் கூட டான்ஸ் மட்டும் தான் ஆடினேன். வெக்கமா இல்ல உனக்கு? கல்யாணமாகாத பொண்ணு எவனோ ஒரு பையனோட ராத்திரி 12 மணி வரைக்கும் டான்ஸ் ஆடினேன்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? நீங்க இன்னும் அந்த காலத்திலே இருக்கீங்கப்பா. வெளிய போய் பாருங்க, ஸ்கூல் பசங்க எல்லாம் என்ன ஆட்டம் போடுதுங்க. சந்தியா லண்டன்ல படிச்சவ, அவ அப்படிதான் இருப்பா. எவ்வளவு ஹோட்டல்ல டான்ஸ் நடக்குது, இவ போன ஹோட்டல்ல மட்டும் ஏன் ரைட் நடக்கணும்? இவ அசிங்கப்பட்டு நிக்கிறதுல யாருக்கும் சந்தோஷம். ஆமாக்கா, கரெக்டா சொன்னேன். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தப்ப எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்தது தெரியுமா? எவனோ ஒருத்தன் இன்ஸ்பெக்டரோட பையன்னு சொன்னோன்னே அவனை விட்டுட்டாங்க. எம்எல்ஏ எம்பி பொண்ணுங்கன்னு சொன்னோன்னே அவங்களையும் விட்டுட்டாங்க. இத்தனைக்கும் அண்ணன் பேரு அண்ணி பேரு யார் பேரு யூஸ் பண்ணல தெரியுமா? இவங்க வந்தோடனே என்ன விட்டுருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இவங்க ஒரு கிரிமினலை கேள்வி கேட்கிற மாதிரி கேள்வி கேட்டு என்ன சாகடிச்சிட்டாங்க. தப்ப நீ செஞ்சுட்டு பழிய ரேகா மேல போடுறியா? இவங்க மட்டும் நினைச்சிருந்தாங்கன்னா சந்தியாவை காதும் காது வச்ச மாதிரி அப்பவே அனுப்பிச்சிருக்கலாம்ப்பா. அதை விட்டுட்டு அண்ணனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சு இனிமே இந்த மாதிரி நடக்காதுன்னு லெட்டர் எழுதி வாங்கி வச்சுட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இது கலெக்டரா இருக்கிற அண்ணனுக்கு மட்டும் கேவலம் இல்ல, நம்ம குடும்பத்துக்கே கேவலம். ஈஸ்வர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததுல எனக்கு ஒன்றும் சந்தோஷம் இல்லை. என் மனசுக்குள்ள நான் எவ்வளவு வேதனைப்பட்டேங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா நீங்க செஞ்ச காரியம் அந்த மாதிரி இல்லையே. என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு யாரு செஞ்சாலும் தண்டனை அனுபவிச்சே தீரணும். ஓஹோ, அப்போ எம்எல்ஏ பையனை அனுப்பிச்சிடலாம், எம்பி பொண்ணு அனுப்பிச்சிடலாம், ஏன் சந்தேகம் மட்டும் ஏன் உங்களால அனுப்ப முடியல? நான் அங்க இருந்திருந்தேன்னா அந்த நோ சமயம் ஆர்கியூமெண்ட்ஸ் ப்ளீஸ். ரேகா சொல்றது கரெக்ட், நீ செஞ்சது தப்பு. ஒரு பொண்ணுக்கு கேரக்டர் போச்சுன்னா லைஃபே போயிடுண்டி. அப்படின்னு கேரக்டர் கெட்டு போய் வந்துட்டேன். ஏதோ குட்டியோட சுத்தி வயித்துல குழந்தைய வாங்கிட்டு வந்த மாதிரி ஆளாக்கி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. என்னோட லிமிட் என்னன்னு எனக்கு தெரியும். நான் ஒன்னும் அண்ணி மாதிரி கெட்டு போய் வரல.
8 வருஷத்துக்கு முன்னாடி எவனையோ லவ் பண்ணி கெட்டு போனவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம். மத்தவங்கள சொல்றதுக்கு முன்னாடி நமக்கு என்ன யோகதன்னு யோசிக்கணும். ஏய் அறிவு கட்ட ராஸ்கல், ஒரு அண்ணிக்கு மரியாதை இல்லாம என்ன பேசுறீங்க? கொன்னுடுவ ராஸ்கல். யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம வெளிநாட்டுல படிச்சா நீ என்ன வேணா பேசுவியா? நீ பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத. ஈஸ்வர், அவங்க சொல்றதெல்லாம் கேப்ப. உன் தங்கச்சி மட்டும் நம்ப மாட்டியா நீ? அவ தங்கச்சி மாதிரியா பேசுறா? நீ என்ன சொன்ன? மன்னிப்பு கேளு. வர வர எதுக்கு எடுத்தாலும் முதல்ல மன்னிப்பு கேளு. கேட்க மாட்டேன். மன்னிப்பு கேட்கவே இல்லையா? யாரும் கேட்க வேண்டிய அவசியம் நீ இல்ல. அவளை சப்போர்ட் பண்ணி கெடுக்காத. இங்க வா. சும்மா தேவையில்லாம பேசிட்டு வா சந்தியா, ஏய். போலாம். ஏய், நீ எங்க போற? அப்புறம் அண்ணனோட நடவடிக்கை எல்லாம் மாறி போச்சு. கையிட்ட அளவுக்கு வந்தாச்சு. அண்ணே, உங்களை பார்க்க கட்சிக்காரங்களாம் நிறைய பேர் வந்திருக்காங்கண்ணே. நீங்கள் இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுவாண்ணே. எதுக்காகடா இல்லைன்னு சொல்ற? ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க வந்திருக்கானுங்க, வர சொல். அண்ணே, கட்சியில் உங்களை கட்ட கட்டினப்போ ஒருத்தனும் வந்து பார்க்கல, எவனும் ஃபோனும் எடுக்கல. அவங்கள எதுக்குண்ணே நீங்கள் பார்க்கணும்? டே மசக்க, இப்பெல்லாம் நிஜமாக உணர்ச்சி வசப்பட்டா அரசியல் ஒன்றும் பண்ண முடியாது. எப்போ உணர்ச்சி வசப்படணும், எப்படி உணர்ச்சி வசப்படணும்னு ஸ்கெட்ச் போட்டு பண்ணணும். ஆமாம், வெளியில் இருக்கிறவனுங்களா சாதாரண தொண்டனுங்களா இல்லை ஏதாவது பொறுப்பில் இருக்கிறவனுங்களா? தொண்டர்களும் வந்திருக்காங்கண்ணே, மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவும் வந்திருக்காங்கண்ணே. தொண்டனுங்களையெல்லாம் தாட்டி விட்டுட்டு இந்த பெருசுகளை மட்டும் உள்ள வர சொல். சரிங்கண்ணா. ம். டேய் நாராயணா, அப்பா டே நாராயணா, கட்சிக்காரனுங்கெல்லாம் எதுக்கு என்ன பார்க்க வர்றாங்கன்னு உனக்கு நல்லா தெரியும். மேலோகத்திலேருந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணாட்டியும் சாவும் விட்டுறாத. வரலாமண்ணே. வணக்கண்ணே. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சும்மா உங்களை பார்த்து போலான்னு தான். அன்னைக்கு என்ன கட்சி விட்டு தூக்குனப்போ நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், அன்னைக்கு யாருமே எடுக்கல. அன்னைக்கு சூழ்நிலை அப்படி. இன்னைக்கு சூழ்நிலை எப்படி? தப்பா நினைச்சுக்காதீங்க மாசி. அன்னைக்கு செயற்குழு கூட்டத்தில் உங்களை கட்சி விட்டு நீக்கிறேன்னு சொல்லப்போ நான் உயிரே விட்டுறேன்னு சொன்னேன். வேண்டாம், யாரை வேணாலும் கேட்டு பாருங்க. அப்புறம் ஏன் உயிரை உள்ள? அது வந்துன்னு. சரி, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சொல்லவே இல்லை. செத்து போனே மந்திரி நாராயணன் அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் வருது, அது நீங்க தான் நிக்கணும். சரி, மேலிட என்ன சொல்லுது? அந்த நாராயணன் சம்சாரத்தை நிக்க வைக்கிறதா பேசிக்கிறாங்க. ஓஹோ, அனுதாபாளையில ஜெயிச்சிடலான்னு கணக்கு போட்டிருப்பாங்க. அந்த அலையெல்லாம் ஒன்று அடிக்காதுண்ணே. அந்த ஆளுக்கு தொகுதியில் எவ்வளோ கெட்ட பேர்னு எனக்கு தான் தெரியும்ண்ணே. ஓஹோ, உனக்கு மட்டும் நல்ல பேர் இருக்காக்கு. அண்ணே, கவலைப்படாதீங்கண்ணே. நீங்க தான் நிக்கணும்னு நாங்க பிரஷர் மேல எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நீங்க சொல்லிட்டா கொடுத்துருவாங்களாக்கு? பின்ன கொடுத்தானே ஆகணும். ஒரு வேலை கொடுக்கலன்னா சுயேட்சா நில்லுங்க. நாங்க கள்ளத்தனமா ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சிடறோம். யோசிக்காதீங்க, கண்டிப்பா ஜெயிக்க வச்சிடறோம். பலம் உடைத்திடும் பகை வரை